ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேரளாவில் எங்கள் வீட்டில் எப்படி கிணறை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த கிணறை க்ளீன் பண்ணுறதுங்கிறது இதோட அந்த நீர் ஊற்றை அதிகப்படுத்தும். இது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வெயில் காலத்தில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் மண் கொட்டி வச்சுட்டு ஒரு மெழுகுதிரியை இப்படி ரோல் பண்ணி கீழே இறக்குவாங்க. இது எதுக்குன்னா கிணறு ரொம்ப ஆழம் கூடிய கிணறுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பாங்க. கீழே ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ டெய்லி தண்ணி இறைச்சி இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாங்கள் மோட்ரு தான், அதனால் இது கண்டிப்பாக அவங்க செஞ்சு பார்த்துட்டு தான் இறங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு மண்ணில் மெழுகுதிரியை பற்ற வச்சு ஒரு கயிறு கட்டி கிணத்துக்குள்ளே இறக்கி பார்ப்பாங்க. இது எந்த அளவுக்கு கீழே போகுதுங்கிறது பார்ப்பாங்க. எந்த லெவலில் அது மெழுகுதிரி ஆக்சிஜன் இல்லாட்டினா கண்டிப்பாக எரியாது. அப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஆக்சிஜன் எப்படி கொடுக்குறாங்கங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கொளுத்தில் மாட்டி விட்டு இறக்குவாங்க. கீழே போக போக அந்த தீ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும் எரியறதுக்கு. ஒரு லெவலில் இது பண்ணுறப்ப சுத்தமாகவே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கீழே கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது அவங்க ஆக்சிஜன் வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி மாந்தலையை ஒரு கயிறில் கட்டி வச்சுட்டு நல்லா மேலேயும் கீழேயும் ஒரு 20-25 தடவை அப்படியே இறக்கி ஏற்றி இப்படி பண்ணுறப்ப உள்ளே இருக்கிற அந்த டாக்ஸிக் கேஸஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் ஃப்ளோவும் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 10-20 தடவை பண்ணாங்க. இது பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கெட்டில் இந்த மாதிரி மெழுகுதிரி இறக்கி வச்சு பார்ப்பாங்க. அப்போ எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு அந்த இது தெரியும். அப்போ நல்ல நெருப்பு நல்லா இருந்துச்சுன்னா கீழே ஒரு ஆள் இறங்க ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் செகண்ட் ட்ரை. இப்போ மெழுகுதிரி எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் அது ஆஃப் ஆகலை. ஓரளவு முக்கால்வாசி இறக்கியாச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அது எரியறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்புறம் பிரச்சனை இல்லை. ஓரளவு ஆக்சிஜன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆள் இந்த மாதிரி கீழே இறங்கி போவாங்க. நாங்கள் ஏற்கனவே காலையிலே மோட்டரெல்லாம் அடித்து உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டோம். இப்போ பேலன்ஸ் தண்ணியை அவங்க ஒரு பக்கெட்டில் ஒரு கப்பை வச்சு மெத்தியாக மேலே அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படி தான் அந்த தண்ணியையும் வெளியாக்கி அப்புறம் உள்ளே இருக்கிற இந்த மாதிரி கரடு, லைட்டான மண், செளி மண் இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நீரோட அந்த ஊற்று நல்லாயிருக்கும். இப்போ கீழே ஒரு ஆள் இந்த மாதிரி அள்ளி ஒரு பக்கெட்டில் கொடுத்ததுக்கப்புறம் மேலே 2 பேர் இந்த தண்ணியை எடுத்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இது வர்றது ரொம்ப நல்லா கலங்களாக வரும்.
ஏற்கனவே மார்னிங்கே நாங்கள் வந்து மோட்ரு ஃபில் பண்ணி மோட்டரில் அடித்து தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டோம். ஆனால் இருந்தாலும் ஒரு 10 பக்கெட் தண்ணி உள்ளே இருந்துச்சு. அதையும் ரிமூவ் பண்ணால் தான் அவங்களால அந்த கீழே இருக்கிற அந்த செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியும். ஸோ வந்து இவங்க இந்த வேலையை டக்கு டக்குன்னு செஞ்சாகணும். பிகாஸ் இது ரொம்ப ஆழமான கிணறுங்கிறதுனால கீழே வந்து ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதான் வருது பாருங்கள், இதுதான் வந்து அதில் உள்ள அந்த செளி மண்ணுங்கிறது. இது நம்ம எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து ஊறுற தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா அதோட ஊற்றும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணியும் நல்லா கிறிஸ்டல் கிளியராக வரும். இது மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வெயில் காலத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கிணத்துல கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே ஏறிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ நம்ம சேனலில் நிறையா வரும்.